பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை சேவையிலிருந்து விலகிக் கொள்ள சில தனியார் பேருந்து சங்கங்கள் தீர்மானித்துள்ளதால் இன்று காலை பிரதான பேருந்து நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கடந்த 21ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை திருத்தியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன்படி இலங்கை வெள்ளை டீசல் விலை அதிகரித்துள்ளதால் பேருந்து கட்டண திருத்தம் அவசியம் என பேருந்து சங்கங்கள் போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தெரிவித்திருந்தனர். நேற்றைய தினமே பேருந்து கட்டண திருத்தத்தை வழங்குமாறு கோரியிருந்த போதிலும் அது நிறைவேற்றப்படாத காரணத்தினால் இன்றைய தினம் சேவையிலிருந்து விலக தீர்மானித்ததாக அச்சங்கங்கள் குறிப்பிட்டுள்ளன. புதிய பேருந்து கட்டணங்கள் அறிவிக்கப்படும் வரை சேவையில் ஈடுபட போவதில்லை என பேருந்து சங்கங்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளன. எரிபொருள் விலை உயர்வால் அதற்கான செலவினம் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு பழைய கட்டணத்தின் கீழ் பேருந்து பராமரிப்பு உள்ளிட்ட செலவுகளை ஈடுகட்ட முடியாது எனவும் சங்கத்தின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.